ஒழுக்கத்தை நல்லறமாக மாத்துவதே நமக்கு அமையக்கூடிய மனைவி, பெண்ணாக இருந்தாலும் அமையக்கூடிய கணவன் தானே. அப்ப அவங்க இல்லைன்னா இலக்குன்னு ஒண்ணே இல்லையே, இல்லறதுக்கே இலக்கு இல்லையே, பிடிப்புன்னு ஒண்ணே இருக்காதே வாழ்றதுக்கு. ஏன் வாழணும்? நம்ம வாழணும்னா நம்ம எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும்? நமக்கு என்ன குடும்பமா குட்டியா? எல்லாரும் எடுத்த உடனே அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நிறைய பேர் வெக்ஸாக்கி இருக்கவங்களை பாருங்க, பேச்சுலர்ஸ், ஒரு 50 வயசு கடந்து அவன்கிட்ட கேட்டீங்கன்னா, என்னப்பா இந்த மாதிரி விரத்தியா பேசுறேன்? ஆனா போப்பா, என்னன்னா ஆயிட்டு போகுது, எனக்கு என்ன குடும்பமா குழந்தையா அப்படிம்பாங்க. அப்போ அந்த குடும்பம் குழந்தைன்றது வெறும் குடும்பம் குழந்தை கிடையாது. அது ஒரு மனுஷனை கடமையை நோக்கி, கர்மாவை நோக்கி, பொறுப்பை நோக்கி, ஒரு டிசிப்ளினை நோக்கி ஈர்த்து பிடிக்கக்கூடிய ஒரு பிணைப்பு. ஓகேங்களா? அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குது. அந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே குடும்பம் குழந்தை. அப்போ குடும்பம் குழந்தைன்ற இனவிருத்தி முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்குது? நமக்கான இணை முதல்ல நம்ம கிட்ட வரும்பொழுதுதான் அது ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அவங்க கிட்ட இருந்து தான் நமக்கு டிசிப்ளின்றது ஆரம்பிக்குது, அவங்க கிட்ட இருந்து தான் சுய ஒழுக்கம்ன்றது ஆரம்பிக்குது, அவங்க கிட்ட இருந்து தான் வாழ்க்கை மீது பற்றுன்றது ஆரம்பிக்குது. இது எல்லாமே அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், இல்லம்னு சொல்ல மாட்டோம், அறம்னு சொல்லுவோம். இல்லம்னா குடும்பம், அறம்ன்றது என்னது? அறம்னா தர்மம். அப்ப குடும்பத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? குடும்ப தர்மம்ன்ற அறத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதே நம்மளுடைய இணை தானே, இல்ல அதுக்கான அர்த்தத்தை கொடுக்கறதே நம்மளுடைய இணை தானே. அப்ப அதை விட்டா வேற என்ன இருக்குது நமக்கு? மிகப்பெரிய ஒரு அர்த்தம் வாழ்க்கையில.